வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஜாம்பவான் போன்ற அனுமனின் உறுதுணை நண்பர்களும் காரியத்தில் கருத்துடனிருந்து முடித்துக்கொண்டு வருக என அனுமனுக்கு அறிவுறுத்தினார். புறப்படத் தயாராகிய அனுமன் மார்பினை முன்புறமாக வளைத்து கால்களை சற்று அழுத்தியதுதான் தாமதம். உடன் அம்மலை மட்டுமின்றி அவன் கால்களும் பூமியில் அழுத்தின. அனுமன் தன் வாளை உயர தூக்கி மார்பை ஒடுக்கி கழுத்தை உள்ளுக்கு இழுத்து தோள்கள் பூரிக்க பாய்வதற்கு உதவியாக கைகளை முன்னே நீட்டி வலுவான கால்களை மடக்கி உதைத்து புயல் போன்ற வேகத்தை உண்டாக்கி கண் பார்வையில் செல்லும் அளவையும் கடந்து செல்லுமாறு விரைவு கொண்டு வானில் உயர எழுந்தார். அனுமனின் வேகத்தினால் மேலே உந்தப்பட்ட மரங்களும் கொடிகளும் கற்களும் மிருகங்களும் கடல் மீது இறைக்கப்பட்டு கடலையே துறந்துவிட்டது போலானது. பின்னொரு நாளில் ராமபிரான் கோபம் கொண்டு அமைப்பதற்கு முன்பே சேது அணை அமைக்கப்பட்டு விட்டது போன்று இருந்தது. அது மட்டுமா, அந்த வேகத்தினால் கடல் நீர் பிளவுபட கீழே இருக்கும் நாகர்கள் உலகமாம் பாதாள லோகம் தெரியவே ஹனுமன் நாகராஜனாம் ஆதிசேஷன் வாழும் இடத்தை காணும் பேறு பெற்றான் என்று எண்ணினான். அனுமனின் வேகத்தை கண்ணுற்ற தேவர்கள் திருமால் அன்று தனது கால்களால் அளந்த ஆகாயத்தை அனுமன் பாசக்கயிறு போன்ற தன் வாளினால் அளந்தான் என்று திகைத்து நின்றனர். அனுமன் ஆகாயத்தில் சென்ற வேகத்தினால் சுற்றியுள்ள காற்றின் வலிமை அதிகரிக்க அதனால் வானத்தினால் பறந்து கொண்டிருந்த தேவர்கள் விமானங்களின் நிலை தடுமாறின. நன்றி. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.